Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கார போண்டா. இது வந்து என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து உளுந்து இது கூட பச்சரிசி, அதாவது 3 கப் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்தனா 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தனா என்ன ஆகும்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. அதனால நம்ம பச்சரிசி வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட என்னன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமா மிளகாத்தூள், கீரை வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கீரை தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா நம்ம அப்படியே கூட நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார போண்டா வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து இதில் அரை கப்பில் 3 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது அரை கப் தான் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கப்பில் 75 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு எடுத்துட்டோம். இன்னும் வந்து இதுக்கு மேலே ஒரு அரை கப், அதாவது டோட்டலாக நம்ம 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதில் வந்து பச்சரிசி வந்து நம்ம 25 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா 3 கப் அளவுக்கு நம்ம வந்து இது எடுத்துருக்குறோம். ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி, மொத்தமாக 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம நல்லா வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சோக் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் போட போகிறோங்கிறத பார்க்கலாம். கார போண்டாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா 3 பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நான் வந்து முருங்கைக்கீரை அல்லது பசலைக்கீரை, எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் தூள் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பெப்பர் வந்து நான் இதுலேயே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட என்னென்னா ஆல்ரெடி வந்து நம்ம உளுந்து வந்து 3 கப் 1 கப் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்குறோம். இதை வந்து கிரைண்டரில் ஆட்டினா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா பெரிய மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து பச்சரிசி நம்ம வந்து அரைச்சிட்டோம். இதை வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம் குவான்டிட்டியை. கிரைண்டரில் ஆட்டினோன்னா என்ன ஆகுனா நல்லா மாவு வந்து இன்னும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது பவுல் ஃபுல்லாக இருக்கும். மிக்சியில் ஆட்டினா நம்மளுக்கு வந்து குறைஞ்ச அளவு தான் மாவு கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது கூட நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட மிளகாய் தூள், பெப்பர் வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை 1 கைப்பிடி அளவுக்கு, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்னென்னா இந்த மெத்தட் வந்து என்னென்னா டீ கடையில் வந்து போடுற மெத்தடு தான் நான் வந்து செய்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார போண்டா அல்லது கீரை போண்டான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பருப்பு ஆட் பண்ணாமல் நம்ம பச்சரிசியும் உளுந்து மட்டும்தான் ஆட் பண்ணி செய்யணும். இது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து என்ன ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம். கையில் நனைச்சிக்கணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். Few moments later. நம்ம தண்ணி நனைச்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ரவுண்டாகவும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். நம்ம போண்டாங்கிறதுனால இந்த மாதிரியும் போடலாம். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அன்னோனையுமே நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையும் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நிறையா குடிக்காது, ஏன்னா நம்ம வந்து பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால. எடுத்துட்டோம். இப்போ வந்து செகண்ட் பேட்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். சுவையான டீ கடை கார போண்டா ரெடி. டீ கடை கார போண்டா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். இருவகை பற்றுகளும் அருந்து போன அப்பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை ஒழிக்கும். மேலும் உலக நிலையாமையும் அப்பொழுதே காணப்படும்.